சரி, இப்ப இந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னிக்கு அப்ப இதே மாதிரி கண்டிஷன்ஸ் தானே, இல்ல அதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் டிஃபரன்ஸ் ஆகுது? டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னினா என்னன்னா, ஒரு சில ஹெல்த் ரீசன்ஸ்னால நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயங்கள்ல இல்ல நம்மளால செய்ய இயலாத ஒரு விஷயங்களை செய்யறதுக்காக நான் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சர்ஜரி நடக்க போகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எல்லா ஆர்கன்ஸும் ப்ராப்பரா இருக்குமா, நான் வந்து கான்சியஸ்ல இருப்பேனா, நான் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் கான்சியஸ் ரீகெயின் ஆவேன், சோ அந்த டைம்ல நடக்க போற விஷயங்கள் எல்லாம் யாரு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்துல நம்ம சில பேர் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக எழுதப்படுற ஒரு பவர் ஆஃப் அட்டார்னிக்கு பேர் தான் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவோம். இந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி ஒருவேளை நீங்க எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ இல்ல நமக்கு மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கும் போது நம்மளோட இடத்த மிஸ்யூஸ் பண்ணி வேற யாராவது அட்வான்டேஜ் எடுத்து அவருக்கு இல்லைன்னா நான் தான் அந்த இடத்த பார்த்திருப்பேன், அவர் என்னதான் பண்ண சொல்லியிருப்பாரு அப்படின்னு மிஸ்யூஸ் பண்ணாம நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை, நம்பகமான ஒருத்தரை நீங்களே அப்பாயிண்ட் பண்ணி உங்களோட இடத்த சேஃப்கார்ட் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி. சோ இதுதான் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி கண்டிஷன்ஸும் அதேதான். ஜெனரல் எப்பவுமே வைட் பவர் உண்டு. டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி அந்த கன்சர்ன் பர்சன் முடியாத நிலைமையில இருக்காரு பாத்தீங்களா, அது வரைக்கும் தான் அந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னியோட வேலிடிட்டி. சோ அந்த பவர் எழுதி கொடுத்த ஒரு பிரின்சிபல் வந்து நல்லா ஆயிட்டாரு, அவரால அவரோட டே டு டே அஃபேர்ஸ் பாத்துக்க முடியும், இல்ல எந்த விஷயத்துக்காக டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணாரோ அதை அவரே மேனேஜ் பண்ண முடியுங்கிற நிலைமை வரும்போது அவரால் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை ரிவோக் பண்ணி, அதாவது கேன்சல் பண்ணிட்டு தானே அந்த செயலை செஞ்சுக்க முடியும். சோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பிளஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ்.